ஜோதிடத்தின் 12 கட்டங்களும் அதன் தன்மையும். வாங்க இப்போ நம்ம 12 வீடுகளையும் பார்க்கலாங்க. முதலாவதாக இருக்கிறது லக்ன வீடுங்க. இது ஒருவருடைய உருவத்தையும் நிறத்தையும் குறிக்கக்கூடியது. இது எல்லா விதமான சுகபோகங்களையும் தரக்கூடிய இடமாகவும் இது பார்க்கப்படுதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அவர் எந்த காலத்துலையும் எந்த ஒரு உயரத்தையும் தொட முடியுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 2ஆம் வீடுங்க. இது தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லப்படுதுங்க. இது கல்வி, கலை, பேச்சுத்திறன் மற்றும் செல்வம், வீடு, மனை போன்றவற்றை குறிக்கிறதுங்க. நாக்கின் சுவையை அறியக்கூட இந்த இடம் தாங்க உதவி செய்யுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வீடுங்க. இளைய சகோதர தைரியஸ்தானம்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. நமக்கு தொழில் அமைகிறது இந்த இடத்துல தாங்க நமக்கு தெரியுது. நம்ம என்ன மாதிரி தொழில் பண்ண போகிறோங்கிறது இந்த இடம் நமக்கு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய இடமாகவும் இது இருக்குங்க. நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 4ஆம் வீடுங்க. இது மாதுஸ்தானம்னு அழைக்கப்படுதுங்க. இது ஒருவருடைய தாயின் உறவு மற்றும் உடல் நலத்தை பற்றி இந்த இடத்த வச்சு நம்ம அறிஞ்சுக்கலாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தருக்கு சுக்கிரன் பலமாக இருந்துச்சுன்னா அவர் ஆடம்பரமான காரு, பைக்கு போன்றவற்றையெல்லாம் வாங்கி குவிப்பாருங்க. அதே இடத்துல செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னா இடம், பண்ணை வீடு அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது 5ஆம் வீடுங்க. இது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லப்படுது. தாய் வழி உறவு, மாமன்மார்களின் உறவு, அது மாத்திரம் இல்லாமல் போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின நன்மை தீமைகளை பொறுத்து இந்த இடம் நமக்கு அமையுதுங்க. புத்திரஸ்தானம்னு இந்த இடத்த நம்ம சொல்ல முடியுங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்கிறத பொறுத்து நம்மளுடைய குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா அந்த இடத்துல நம்மளுடைய கல்வி நல்லா விளங்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வீடுங்க. இது ருணரோகஸ்தானம்னு சொல்லப்படுதுங்க. நோயினால் ஏற்படும் தாக்கம், பகைவரால் ஏற்படும் துன்பம், களவு போதல், நெருப்பு, நீரினால் ஏற்படும் ஆபத்தை இந்த இடம் குறிக்குதுங்க. விலங்குகளால் ஏற்படும் ஆபத்தையும் இந்த இடம் தாங்க நமக்கு குறிக்குது. கால்நடைகளை பற்றிய அறிவு, பெரிய தொழிலதிபர் ஆகிறதுல இந்த இடம் தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வீடுங்க. இது களத்திரஸ்தானம்னு அழைக்கப்படுதுங்க. இது திருமணத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குதுங்க. இது கணவன் மனைவியினுடைய ஆயுள் மற்றும் அவர்கள் சுகத்தை பற்றி அறியக்கூடிய இடமாகவும் இது பார்க்கப்படுதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது கமிஷன் தொழில், வியாபாரம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வீடுங்க. இது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லப்படுதுங்க. இது சண்டையில் ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து, வாகனங்களால் ஏற்படக்கூடிய விபத்து மற்றும் வீண் அலைச்சலை குறிக்கக்கூடிய இடமாகவும் இது கருதப்படுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வீடுங்க. இது பாக்கியஸ்தானம்னு அழைக்கப்படுது. தர்மம் செய்கிறது, புதுசாக கோவில் கட்டுறது, பழைய கோவிலை புதுப்பிக்கிறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது எல்லாமே இந்த இடம் தாங்க. நன்கொடை வழங்குறதும் இந்த இடம் தாங்க. தர்மம் கேட்டு கொடுக்கறதுங்க, தானம் கேட்காம கொடுக்கறதுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம்ங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வீடுங்க. இது ஜீவனஸ்தானம்னு சொல்கிறாங்கங்க. ஒருவருக்கு வேலை அமையக்கூடிய இடம் இந்த 10ஆம் வீடுங்க. அவர் என்ன மாதிரி வேலை செய்ய போகிறாரு, ஒரு சுயதொழில் தொடங்குறாரா, இல்லை இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறாரா, அதில் என்ன மாதிரி லாபத்தை அடைவார், எல்லாமே அந்த இடம் தானே நமக்கு சொல்லுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வீடுங்க. இது லாபஸ்தானம்னு அழைக்கப்படுதுங்க. எந்த ஒரு கிரகமும் இந்த வீட்டில் அமர்ந்தால் நன்மையை மட்டுமே செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது மூத்த சகோதரர்களையும் குறிக்கிற இடமாகவும் கருதப்படுது. 2ஆம் திருமணமும் இந்த இடத்துல தாங்க குறிக்கப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 12ஆம் வீடுங்க. இது விரய மோட்சஸ்தானம்னு அழைக்கப்படுதுங்க. இது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் உள்ள செலவுகளை குறிக்கக்கூடிய இடமாகவும் கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபிறவியை குறிக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்குதுங்க.